முதலக்குளம் ஊராட்சி மலையூரை சேர்ந்த பூங்கொடி பாண்டி பேசுகிறேன். இந்த நான் கருது 15 நாளாக 8 நாள் எங்கள் வீட்டுக்கிட்டே கொட்டி வச்சுருந்தேன். டிஎன்சி வந்துடும். ஆனால் டிஎன்சி வாரதாக இல்லை, குறவக்குடியில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. திங்கக்கிழமை நெல்லை கொண்டு வந்து இங்கே குறவக்குடியில் கொட்டிட்டோம். திங்கக்கிழமையில் சிட்டை அடங்கல் எல்லாம் வந்து நேரடியாக வயக்காட்டில் வந்து பார்த்து அடங்கல் சிட்டா எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் மேடங்கிட்ட கொடுத்துட்டோம். மேடம் பார்த்துட்டு உங்கள் நெல் வந்து நாங்கள் 10 ஏக்கருக்கு சிட்டா அடங்கல் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனால் நெல் கூட இருக்குது, ஆனால் எடுக்க மாட்டோம். ஒரு இது பழைய நெல்லாக இருக்குது, ஆனால் இதனால் நாங்கள் பழைய நெல்லை நாங்கள் வாங்க மாட்டோம் இந்த அலக்கல் பண்ணுறாங்க. இந்த சுத்துக்கால் கருதறுத்தவங்க இவங்க பூரா சுத்துக்கால் கருதறுத்தவங்க காசு கேட்குறாங்க. ஒரு சுத்துக்கால் ஒரு ஏக்கருக்கு 2 ஆள் இருப்பாங்க. நாங்கள் 500 ரூபா கொடுப்போம். சுத்துக்கால் கருதறுத்தா ஒரு ஏக்கருக்கு 2 ஆள், 10 ஏக்கருக்கு 20 ஆள், ஒரு ஆளுக்கு 500 ரூபா. இன்னைக்கு 10 ஆள் அறுத்துருக்கு. காசு கேட்டுக்கே தான் இருக்காங்க. மிஷினு கருதறுப்பு மிஷினு 2 மிஷின் அறுத்துச்சு. நெல் பூரா அப்படியே சப்சாடாக சாஞ்சிருச்சு காற்று மலைக்கு. ஒரு ஏக்கரை 3 மணி நேரம் அறுத்துருக்கு வண்டி, 2.5 மணி நேரம் அறுத்துருக்கு ஒரு வண்டி. ஒரு ஏக்கரை 1 மணி நேரம் நின்று இருந்தால் 1 மணி நேரம் அறுக்கும், ஆனால் ஒரு ஏக்கரை 2 மணி நேரம் அறுத்துருக்கு. அதனால ரொம்ப அந்த அறுவை கூலிக்கு அந்த இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு அந்த நெல்லை வரும். உரம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு உரம் வாங்கி போட்டிருக்கேன். ஆனால் பூராமே கடனாக நெல்லை விற்று தாரேன்னு சொல்லி தான் வாங்கி போட்டிருக்கோம். ஆனால் இன்ன வரையும் இந்த நெல்லை போடவே மாட்டோம், பழைய நெல்லுன்னு சொல்லி அலக்கழிக்கே வச்சுக்கே இருக்காங்க. அதிகாரியும் இந்த நெல் பழைய நெல் நாங்கள் போட மாட்டோம், ஈரம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் நல்லா காய வச்சு போட்டீங்க, ஆனால் பழைய நெல்லுன்றாங்க. ஆனால் அடுத்து 15 நாள் தான் ஆகுது. ஆனால் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் விஓ தாசில்தார் நேரடியாக வயக்காட்டை நேரடியாக பார்வையிட்டு இந்த நெல்லை போடும்படியே கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பூங்குடி.